ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்டிடி தமிழ். இன்றைக்கி நம்மளுடைய முதல் வீடியோ, வாட் இஸ் என்டிடி. என்டிடி என்றால் என்ன? என்டிடி அப்படின்னா நான் டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங் அப்படின்னு சொல்கிறோம். என்ன சொல்கிறோம்? நான் டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங். என்டிடி இஸ் அ மெத்தட் யூஸ்ட் டு இன்ஸ்பெக்ட் மெட்டீரியல்ஸ் ஆர் காம்பனன்ட்ஸ் வித்தவுட் காசிங் எனி டேமேஜ். என்டிடின்னா என்னென்னா, இது ஒரு மெத்தட், ஒரு முறை. இது என்ன பண்ண போகிறோம்னா, அந்த முறையை யூஸ் பண்ணி ஒரு பொருளை எந்தவித சேதாரத்திற்கும் உட்படுத்தாமல் அதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சோதிக்க போகிறோம், இன்ஸ்பெக்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? அந்த பொருளுக்கு உள்ள ஏதேனும் குறைபாடுகள் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ண போகிறோம், செக் பண்ண போகிறோம். ஓகே. இன் நார்மல் டெஸ்டிங் we cut or break a material to check defects, but it cannot be used again. ஓகேங்களா? இது டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங் அப்படின்னு சொல்லுவோம். ஆக்சுவல் 2 டெஸ்டிங் இருக்குது. ஒன்று டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங், இன்னொன்று நான் டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங். டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங் அப்படின்னா என்னென்னா, ஒரு மெட்டீரியலை நம்ம என்ன பண்ணுவோம், கட் பண்ணும், 2 பிரேக் பண்ணி அந்த மெட்டீரியலுக்கு உள்ளுக்க ஏதேனும் குறைபாடுகள், ஏதாவது வெடிப்பு, கிராக், இல்லை போரோசிட்டி அப்படின்னு சொல்லுவோம், காற்று, அப்படி ஏதாவது உள்ளே இருக்குதா அப்படின்னா அதை நம்ம என்ன பண்ணுவோம், கண்டுபிடிப்போம். சரிங்களா? என்னென்ன டைப் ஆஃப் டிஃபெக்ட்டு, ஒவ்வொரு டிஃபெக்ட்னால் என்ன, இது எல்லாமே நம்ம பின்னுக்கு வரக்கூடிய கிளாஸில் பார்ப்போம். சரிங்களா? நார்மல் டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங் அப்படின்னா, ஒரு பொருளை உடைச்சி அந்த பொருளோட தரத்தை நம்ம செக் பண்ணுவோம். அந்த பொருள் சரியாக இருக்குதா இல்லை குறைபாடோடு இருக்குதா அப்படிங்கிறது. ஆனால் அப்படி பண்ணால் நம்ம என்ன பண்ண முடியாது, திருப்பி அந்த பொருளை என்ன பண்ண முடியாது, யூஸ் பண்ண முடியாது. பட் இன் என்டிடி we can detect internal defects without damaging the material. ஒரு பொருளை எந்த ஒரு சேதாரத்திற்கும் உட்படுத்தாமல் நம்ம என்ன பண்ணணும், அந்த பொருளுக்கு உள்ளே இருக்கக்கூடிய குறைபாடுகளை கண்டுபிடிக்கலாம். அந்த மெத்தடுக்கு பேர் தான் இது என்டிடி. ஒரு வெல்டு இருக்குது, ஒரு பைப்பு, 2 பைப்பை நம்ம வெல்டு பண்ணுறோம். அந்த வெல்டில் ஏதேனும் ரிப்பேர் இருக்குதா அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த என்டிடி அப்படிங்கிற முறையை பற்றி யூஸ் பண்ணி என்ன பண்ண போகிறோம், நம்ம கண்டுபிடிப்போம். இந்த என்டிடியில் மெயினாக இப்போ ஒரு பைப் இருக்குது, வெல்டு பண்ணியிருக்கோம், 2 பைப்பை சேர்த்து வெல்டு பண்ணியிருக்கோம். இப்போ இந்த பைப்பு உள்ளுக்கு ஏதேனும் குறை இருக்கா அப்படிங்கிறத என்டிடி பற்றி நம்ம யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், கண்டுபிடிக்கலாம். பொதுவாக இதில் என்ன மெத்தட் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, அல்ட்ராசோனிக் டெஸ்டிங், யூடி அப்படி சொல்லுவோம், ரேடியோகிராஃபிக் டெஸ்டிங், ஆர்டி அப்படின்னு சொல்லுவோம். இந்த மெத்தட்லாம் யூஸ் பண்ணி இந்த வெல்டுக்கு உள்ளே இருக்கக்கூடிய ரிப்பேரை நம்ம என்ன பண்ணலாம், கண்டுபிடிக்கலாம். அட்வான்டேஜஸ் ஆஃப் என்டிடி. இந்த என்டிடியோட அட்வான்டேஜஸ் என்ன? நோ டேமேஜ் டு த மெட்டீரியலுக்கு என்ன பண்ணாது, எந்த ஒரு சேதாரமும் இருக்காது. இம்ப்ரூவ்ஸ் சேஃப்டி ஆஃப் த எக்யூப்மெண்ட். ஒரு மெட்டீரியல் இருக்குது, ஒரு எக்யூப்மெண்ட் இருக்குது, அந்த எக்யூப்மெண்ட்டு எந்த ஒரு குறைபாடும் இல்லை அப்படின்னா அந்த எக்யூப்மெண்ட் என்ன இருக்கும், இன்னும் ஒரு நீண்ட காலத்துக்கு என்ன பண்ணும், சேஃபாக அது என்ன பண்ணும், இருக்கும். ஸோ இந்த என்டிடியை நம்ம யூஸ் பண்ணுறதுனால அந்த மெட்டீரியலோட இல்லை அந்த எக்யூப்மெண்ட்டோட சேஃப்டியை நம்ம என்ன பண்ணலாம், இம்ப்ரூவ் பண்ணலாம். சேவ் டைம் அண்ட் காஸ்ட். இப்போ நம்ம நார்மல் டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங்னா என்ன பண்ணுவோம், ஒரு மெட்டீரியலை நம்ம சூஸ் பண்ணி அதை நம்ம இப்போ உதாரணத்துக்கு ஒரு வெல்டு தான் எடுத்துக்கிட்டிங்கன்னா, வெல்டை என்ன பண்ணுவோம், வெல்டு பண்ணதுக்கப்புறம் நம்ம கரெக்டாக தான் வெல்டு பண்ணியிருக்கோமாங்கிறத என்ன பண்ணணும், அதை செக் பண்ணணும். அப்போ இது டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங் என்ன பண்ணணும்னா, வெல்டை வெட்டியோ அதாவது கட் பண்ணி நம்ம என்ன பண்ணணும், உள்ள ரிப்பேர் இருக்குதான்னு பார்க்கணும். ஆனால் கட் பண்ண வெல்டை திருப்பி யூஸ் பண்ண முடியாது. அப்போ அங்கே நம்மளுக்கு காஸ்ட்டும் வேஸ்ட் ஆயிரும், சேவிங் டைமும் வேஸ்ட் ஆயிரும். அடுத்தது அப்ளிகேஷன் ஆஃப் என்டிடி. இந்த என்டிடி எங்கெல்லாம் அப்ளை ஆகுது, மெயின் இது எங்கெல்லாம் வெல்டு வருதோ, வெல்டு 2 பைப்போ 2 பிளேட்டோ எங்கெல்லாம் வெல்டு பண்ணுறோமோ அங்கெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம், இந்த என்டிடி யூஸ் பண்ணுறோம். ஸோ ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாருக்குமே தெரியும், இண்டஸ்ட்ரீஸில் இது பொதுவாக யூஸ் பண்ணுறோம். அதுபோக பவர் பிளான்ஸ், தெர்மல் பவர் பிளான், நியூக்ளியர் பவர் பிளான், இங்கே எல்லா இடங்கள்லையுமே பைப் லைன், ஜாயின்ஸ் இதெல்லாம் இருக்கும். ஸோ அந்த இடங்களில் நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ஸ் அங்கே யூஸ் பண்ணுறோம். பைப் லைன்ஸ், லாங் ஒரு பொருளை எடுத்து கொண்டு போகக்கூடிய பைப் லைன், அந்த இடங்கள்லையும் வரக்கூடிய வெல்டில் நம்ம இதை என்ன பண்ணுறோம், யூஸ் பண்ணுறோம். கன்க்ளூஷன். இதில் இந்த வீடியோவில் நம்ம புரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா, என்டிடி அப்படிங்கிறது என்னது, ஒரு டெக்னிக். அந்த டெக்னிக் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, ஒரு மெட்டீரியலுக்கு உள்ளே இருக்கக்கூடிய டிஃபெக்ட்ஸை அந்த மெட்டீரியலை எந்த ஒரு சேதாரமும் படுத்தாமல் கண்டுபிடிக்க முடியும். ஸோ என்டிடி இஸ் அ டெக்னிக் யூஸ்ட் டு டிடெக்ட் டிஃபெக்ட்ஸ் இன் அ மெட்டீரியல் வித்தவுட் டேமேஜிங் இட். ஸோ மீனிங் டு சே என்னது, we can use the material after inspection. நம்ம அந்த மெட்டீரியலை இன்ஸ்பெக்ஷனுக்கு அப்புறமும் நம்ம யூஸ் பண்ணலாம். இதான் இன்றைக்கி பார்த்தோம். வாட் இஸ் என்டிடி அப்படிங்கிறது இன்றைக்கி பார்த்துருக்குறோம்.
போக போக அடுத்த வீடியோக்களில் டைப் ஆஃப் என்டிட்டியில் என்னென்ன டைப் இருக்குது, ஸோ அந்த ஒவ்வொரு டைப்பையும் திருப்பி நம்ம என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். டிஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ என்னென்ன டிஃபெக்ட் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க போகிறோம். வரக்கூடிய கிளாஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம், ப்ராக்டிக்கலாகவும் இது எல்லாத்தையுமே பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.